प्रदाने कविकक्षणाभ्यामनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविन्द जय बोल सद्गुरु महाराज की जय. ஸ்ரீ வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அல்லது இந்த உலகத்திலேருந்து கிளம்பினாலும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு வல்லபாச்சாரிய சம்பிரதாயம். ஆனால் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு சப்தாகம் பண்ணி அந்த குழந்தைய கேட்க வச்சு பிறக்க வைக்கணும். அதே மாதிரி அந்த ஜீவன் கிளம்பிடுத்துனா அந்த ஜீவன் போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சப்தாகம் பண்ணி அந்த ஜீவனை வரப்பொழுதும் நல்ல ஜீவனாக வரவழைச்சி போகும்போதும் நல்ல ஜீவனாக அந்த ஜீவனை பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது சம்பிரதாயம், வல்லப சம்பிரதாயம். ஆனால் மகாத்மியத்தில் எந்த ஜீவனாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷம்னு கணக்கு இல்லை, எப்போ பண்ணினாலும் ஓகே. ஏன்னா கோகர்ணர் கதையில் அப்படி தான் இருக்குது. அவர் ஊருக்கு அப்புறம்தான் தன்னுடைய சகோதரனுக்கு சத்கதி கிடைக்கலன்னு தெரிஞ்சு அதன் பிறகு அவர் சப்தாகம் பண்ணி கோலோகத்துக்கு அனுப்பிச்சாருங்கிறார். அப்போ கோலோகம்ங்கிறது முதல் சப்தாகத்தில் விஷ்ணு வாழ்தல் விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போனாங்கிறார். ரெண்டாவது சப்தாகம் ஒரே சப்தாகம் தான் கோகர்ணர் தான் பண்ணுறார். ரெண்டாவது சப்தாகத்தில் கிருஷ்ணன் எல்லாரையும் அழைச்சின்னு கொண்டு கோகுலத்துக்கு அழைச்சின்னு போனான் அப்படிங்கிறார். அப்படின்னா அது கோலோகம் தனி, ராமனுடைய பக்தாலாம் போகக்கூடிய சாந்தானிக லோகம் தனி, அப்படி அப்படின்னு இல்லை. ஒரே கோவில்லையே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் கோவில் தான். அங்கே ராம பக்தாளுக்கு அங்கே ராமர் சன்னதி இருக்குது, கிருஷ்ண பக்தாளுக்கு அங்கே விட்டல கிருஷ்ண சன்னதி இருக்குது. அவள் எங்கே வேணுமோ அங்கே உட்காந்துட்டு பக்தி பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே கிருஷ்ணன்லேயே பல கிருஷ்ணன் இருக்கிறேன். சில பேர் யசோதை மாதிரி இருக்கிறவளுக்கு குட்டி கிருஷ்ணன் தான் வேணும்னா அதுக்கு ஒரு தனி குரூப் இருக்குது. அவள்லாம் அவளோட அங்கே கிருஷ்ணனுடைய பாலலீல பேசிகிட்டு இருப்பாள். இங்கே ராதை மாதிரி கோபிகைகள்லாம் அந்த கிருஷ்ணனுடைய வேணு ராசம் அதெல்லாம் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு கிருஷ்ணன் இருக்கான், அவள் அங்கே பேசிகிட்டு இருப்பாள். இல்லை கீதாச்சாரியன் தான் வேணும், அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அதை பற்றி பேசணுன்னா அதுக்கு சன்னியாசிகளாம் அங்கே உட்காந்துட்டு அங்கே கீதா கிருஷ்ணன் அங்கே இருப்பான். அப்படியே யாராருக்கு ஒரே இடத்துல சின்ன சின்ன இடம் என்ன இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஸ்ரீரங்கம் மாதிரி அங்கே நிறைய பெரிய ஊரே இருக்குது. நான் எப்படி பாகவதம் கேட்ட ராமாயணம் கேட்டாலாம் ஒரு சமயம் ஒரு ராமாயண உபன்யாசகர் அவர் உபன்யாசம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு போயிட்டார். போனால் அவர் எந்த இடத்துக்கு போகிறார், சாந்தானிக லோகத்தில் அங்கே அக்ரஹாரத்தில் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு சீதை ராமராக வரா. ஒவ்வொரு சீதையும் ஒவ்வொரு ராமருமாக வாங்கணும். அவருக்கு மாலையை போட்டு ஆரத்தி அழைச்சின்னு போகிறா. நீங்கள் எல்லாம் சீதாராமாலாம் இருக்கீங்களே, நீங்கள்லாம் யார், எங்களை தெரியலையா? உங்கள்கிட்ட ராமாயணம் கேட்டவா நாங்கள்லாம் இங்கே சீதாராமராக ஆகிட்டோம், அதனால் உங்களை வரவேற்கிறோம். இப்படி ராமாயணம் கேட்டால் சீதாராமர் வரவேற்கிற மாதிரி பாகவதம் கேட்டால் ராதாகிருஷ்ணன் வரவழைச்சி நம்மளை அழைச்சின்னு போவாள். அதனால் கோலோகம் யோகி துர்லபம் அப்படின்னு மகாத்மியத்திலேயே சொல்கிறான். அந்த கோகர்ண கிருபையா ததா, அது கோலோகம்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. கோக்கு யார் ரொம்ப சேவை பண்ணி அதெல்லாம் பண்ணுறாலோ அவளுக்கு கோலோகம் கிடைக்கும்னு இருக்குது. ஆனால் இங்கே பாகவதத்தினாலேயே கோகர்ணனுடைய கிருபையினால் அந்த ஊரில் இருந்தவா எல்லாருக்குமே கோலோகம் கிடச்சிதுன்னு நமக்கு கவலையே பட வேண்டாம். அண்ணா சொல்லுவாள், உனக்கு சீட்டு எழுதி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, நீ அது இருக்கிற வரலையும் சப்தாகத்தை கேட்டுட்டு பரீட்சித்து பாக்கியம் இல்லையேம்பார் அண்ணா. ஒரு சப்தாகம் கேட்டு போயிட்டான். நமக்கு எவ்வளோ சப்தாகம், விதவிதமான சப்தாகம். ஒரே ஊர்லேயே அண்ணா எந்தெந்த ஊரெல்லாம் சப்தாகம் பண்ணி யாரெல்லாம் கேட்டாலோ எல்லாருக்குமே கோலோகம் சாஸ்வதந்தான். அதுவும் இவாத்து மாமாவுக்கு கேட்க வேண்டாம். அவள் பாகவத பரம்பரையிலேயே இருந்து பாகவதராகவே இருந்து அண்ணாவோட கைங்கரியம் பண்ணி அப்படி இருந்தவாளுக்கு சப்தாகம் பண்ணி தான் மோட்சம்னு இல்லை, அவள் மோட்சத்தை அடைஞ்சுட்டான். பரீட்சித்து கதையில் பாகவதத்தில் வருது, யாஸ்யத்தியம் பாகவத பிரதானஹா. அந்த ரிஷிகள்லாம் பரீட்சித்தை பார்க்க வரா. அவன் பாம்பு கடிச்சு போகிறமே துர்மரணமாக்கும்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ அவள் சொல்கிறா, இவன் மகாபாகவதன், இவன் வைகுண்டம் போக போகிறான் அப்படின்னு அவளே முன்னாடியே சொல்லிட்டா.
இருந்தாலும் ஒரு வாரம் டயம் இருக்கே, சும்மா இவனோட நம்ம சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கலாமே, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோன்னு வரா. வந்தவாளும் உடனே உபன்யாசம் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா அவள் வந்தவா எல்லாருமே இங்கே சுகர் வருவான்னு தெரியும். அவள்லாம் வந்தவளாம் ஞானிகள். அதனால் நீங்கள் பாகவத காயத்தை விஷ்ணு காதாகாங்கிறான். இவாளை பார்த்து பகவானுடைய கதையை சொல்லுங்கோங்கிறான். சுகர் வந்தால் பகவானுடைய கதையை சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன பாகம் தான் சொல்லுவார். ஆனால் வேறு ஏத்தியா புராணத்தை ஆரம்பிப்பா, பாக்கி பேரெல்லாம். சுகர் வந்தோடனே எதை கேட்கணுன்னொடனே அவர் ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதா அபயம். பயம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த கிருஷ்ணனை பற்றி தான்ப்பா கேட்கணும். ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் பயம் இருக்குன்னு தெரியாது. எப்படி தெரிகிறதுனா அவள் கையில் ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறதுலேருந்தே தெரியாது. இந்து மதத்தில் ஆயுதம் இல்லாத தெய்வமே கிடையாது. எல்லா தெய்வங்களும் ஆயுதம் வச்சுட்டு இருக்கு. கிருஷ்ணன் மாத்திரம்தான் ஆயுதம் வச்சுக்கல, புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கான். அப்போ கிருஷ்ணன் தான் பயம் இல்லாமல் இருக்கான். அதனால தான் பட்டத்திரி சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ண தத்பதோபாசனம் அபயதமம். ஆனால் அந்தந்த தெய்வ பக்தெல்லாம் சொல்லுவா, அந்த தெய்வத்துக்கு பயம் இல்லை, பக்தனை காப்பாற்றுறதுக்காக ஆயுதம் வச்சுட்டு இருக்கு. சூலமோ சக்கரமோ எல்லாம் வச்சுட்டு காலணும். கிருஷ்ணனுக்கு அது கூட அவசியம் இல்லையா. கோவிந்த ஆசங்கவம் ஆத்தவின் புல்லாங்குழலாலே எல்லாம் விரடுவான். அதை காப்பாற்றுறதையும் காப்பாற்றுவான், வேண்டாத விரட்டுறதையும் விரட்டுவான். எல்லாம் புல்லாங்குழலாலே எல்லாமே விரடுவான் அப்படின்னு. அதனால் அந்த கிருஷ்ணனை பற்றி தான் கேட்கணுன்னு ஆரம்பித்து அந்த முதல்ல அந்த ராதா கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணி ஆரம்பிக்கிறார். நிரஸ்த சாமியா திசையேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹா. தனக்கு சமமும் தன்னை விட மேலேயும் இல்லாத ஒரு கோபி யாருடானா ராதை. அந்த ராதையோட தன்னுடைய தாமமான கோலோகத்தில் எந்த கிருஷ்ணன் ரமிக்கிறானோ அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணிக்கிறேன்னு ராதாகிருஷ்ண தியானத்தோட பாகவதத்தை சொல்லிட்டு வரார். அதில் முதல்ல சிருஷ்டி விஷயத்தை ஆரம்பித்து சுருக்கமாக சொல்லி, அதன் பிறகு அதே சிருஷ்டி விஷயத்தை விதுர மைத்ரேய சம்வாத ரூபமாக அந்த விதுரரும் மைத்ரேயரும் ஹரித்வாரில் அந்த பகவானுடைய லீலைகள்லாம் சொல்கிறார். பகவானுடைய வராக அவதாரம் முதல்ல இந்த உலகத்தை காப்பாற்றணும். பூமி எதுக்கு காப்பாற்றணும்னா அவள் தான் பூமியில் பக்தால் 4 பேர் பக்தனை பண்ணுவா, ஏதோ சத்சங்கம் பண்ணுவா. இதுக்கெல்லாம் பூமி வேணுமே, அதுக்காக அந்த பூமியை காப்பாற்றுறார். சத்சங்கம் எப்படி பண்ணணும்னா யார் வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அம்மாவும் பையனும் பண்ணிக்கலாம், ஆத்துக்காரரும் ஆத்துக்காரியும் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் முதல்ல ஆத்துக்காரரும் ஆத்துக்காரியும் பண்ணின சத்சங்கம் தான் தேவகூதி கர்தமர் பண்ணின சத்சங்கம். அப்புறம் பையனும் அம்மாவும் சத்சங்கம். சின்னவா தான் பெரியவா தான், சின்னவாளுக்கு உபன்யாசம்லாம் நியமம் கிடையாது. சின்னவாளாக இருந்தாலும் அவாக்காக சொன்னால் உட்காந்து கேட்க வேண்டியது. அதனால் தேவ கபிலன் சொல்லி தேவகூதி உபதேசம்லாம் கேட்குறாள். அதன் பிறகு தட்சயாகம் எதிரானா அதுவும் சொல்கிறார். இது கிருஷ்ணனே சிவனா பண்ண லீல தட்சயாகம். அதே பாகவதத்தில் பார்த்தா தெரியும், எல்லா சரித்திரத்துலேயும் அந்த கிருஷ்ணனுங்கிற பதத்தை சொல்லிகிட்டே இருப்பார். துருவன் யார்கிட்ட பக்தி பண்ணினானா, துருவா கிருஷ்ணபராயணா, துருவன் கிருஷ்ணன்கிட்ட பக்தி பண்ணினான். ஏன்னா நாம் போன ஊர் கிருஷ்ணக்ஷேத்திரம்தான். ஏன்னா நாரதரே வரும்பொழுதே பிருந்தாவனத்தை நினச்சிட்டு தான் வந்தார். ஸ்மரரே பிருந்தாவனம் மானச ஸ்மரரே பிருந்தாவனம் அப்படி பாடிண்டே வரும்பொழுது எதுக்கு துருவன் வந்தான், ஏன்னா எங்கள் தபசு பண்ண போகிறேன், நான் பிருந்தாவனத்துக்கு போடான்னு. ஆனால் அவனும் சந்தோஷமாக கிளம்புறான். பிருந்தாரண்யம் கச்சாமி நந்த நந்தனம் திருஷ்டும் இச்சாமி அப்படின்னு அந்த துருவனும் அந்த துருவகாட்னு இன்றைக்கும் அந்த துருவன் தபஸ் பண்ணின இடம் இருக்குது. அங்கே பகவானை பிரத்யட்சமாக பார்த்தான். அதன் பிறகு பிருது சரித்திரத்திலையும் சுஸ்ரவச புண்ணியம் பூர்வதேக கதாசிரயம். பிருது சரித்திரம் கேட்கும்பொழுது விதுரர் எப்படி கேட்டார்னா, என்னோட கிருஷ்ணனுடைய பூர்வ தேகம் முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கதை தான் இந்த பிருது சரித்திரம் அப்படின்னு கேட்டாராம். இப்போ பிருது சரித்திரம் கேட்கும்போது புத்தூர்னு பகவானை கேட்கல, கிருஷ்ணன் தான் பிருதுவா பண்ணின லீலை. அதுக்கு ஸ்ரீகாந்த் நான் சொல்லுவேன், நம்மளாம் அப்படி கதை கேட்குறோமோ அது மாதிரி அவர் கேட்டார் விதுரர். நம்ம பாகவதம் கேட்டால் அண்ணா அப்படி பண்ணின லீலை, பூர்வ ஜென்மத்தில் அண்ணா பண்ணி கிருஷ்ணனா பண்ணின லீலையை நம்ம இப்போ கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் அண்ணா. அதன் பிறகு ஜடபரத சரித்திரம், அதுலேயுமே
கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி. ஜடபரத்தில் யாரை பூஜை பண்ணியிருந்தாருன்னா கிருஷ்ணர் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். விதுராக்ரூர வரதாய நமஹா விஸ்வரூப பிரதர்சகாய நமஹா. இது ஒரு அஷ்டோத்திரம் சொல்லும்பொழுதே அவருக்கு ராத்திரி ஆகிடுமா. ஏன்னா விதுராக்ரூர வரதாய நமஹான்னு ஆரம்பித்தார்னா விதுர ராத்துக்கு கிருஷ்ணன் வந்ததும் உடனே அந்த கதையை முழுக்க தியானம் பண்ணிட்டே இருப்பார். அந்த கதை முடித்து விதுர ராத்தில் கஞ்சி கொடுக்க அதை கிருஷ்ணன் 2 கையால் குடிக்க அது ஓடுற திருப்பி இன்னும் 2 கையை ஆக்கிண்டு இப்படி அந்த கதையெல்லாம் நினச்சிட்டு ராத்திரி விதுரர் வீட்டில் அவருக்கு தலகாணியே இல்லையாம். விதுரர் யாருக்கு விதுர ராத்தில் தலகாணி இல்லை, கிருஷ்ணனுக்கும் தலகாணி போட்டுட்டு பழக்கம். தலகாணி வேணுன்னே என் மடியை கொடுக்குறேன்னாராம். ஆனால் சகஸ்திர சீஷ்ணா சரணோபதானம் விதுரர் பிடிச்சி விட்டார். விதுரர் பிடிச்சி விட்ட உடனேயே கிருஷ்ணன் பார்த்தா இவர் நன்னா பிடிச்சி விட்றாரு. ஒரு 1000 கால 2000 காலோட படுத்துக்கலாம் தோன்றதான். அதனால் சகஸ்திர சீஷ்ணா சரணோபதானம் அப்படிங்கிறார். 1000 கால்காரனுடைய காலை பிடிச்சி விட்டார் அப்படிங்கிறார். 1000 காலக்காரனுடைய கால்னால் என்ன அர்த்தம்? 2000 கால்னு அர்த்தம். சகஸ்திர சீர்ஷ்ணா சரணோபதானம் அப்படின்னு அந்த விதுரர்களோட உட்காந்துட்டு கிருஷ்ணன் பேசிகிட்டு இருந்தான் இதெல்லாம் வர்ணிக்கிறார். அப்போ அந்த கதையெல்லாம் அப்படி நினச்சிட்டே இருப்பார். நினச்சி இருக்கும்போது சாயங்காலம் ஆகிடும். ஜடபரத்தினால பூஜை பண்ண முடியாது. தியாயாமின்னா தியானம் பண்ணினா தானே ஆரம்பிக்கணும். தியாயாமிக்கே சாயங்காலம் ஆகிடும். அப்புறம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அந்த கிருஷ்ண பூஜை என்னை காப்பாற்றினது என்று தான் சொல்கிறான் இந்த ஜடபரத உபாக்கியானத்துலேயும். அப்புறம் அஜாமில உபாக்கியானமும் யாருடைய லீலைன்னா தூதானாம் யமகிருஷ்ணயோகோ. யமதூதாலும் கிருஷ்ணதூதாலும் தான் அங்கே வந்தா. அவன் நாராயணன்னா கூப்பிட்டான்னா. நாராயணன்னா கிருஷ்ணனுடைய பேர். கர்காச்சாரி 2-3 பேர் வச்சாரே, அதில் ஒரு பேர் நாராயணன், அப்புறம் வாசுதேவன், 3ஆவதாக கிருஷ்ணன் வச்சான். நடந்த அந்த ஓடி வந்து காப்பாற்றினதும் கிருஷ்ண தூதர்கள் தான் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணலீலையாகவே வர்ணிச்சுட்டு வரார். 7வது ஸ்கந்தம் 7th ஸ்கந்தமும் யாருடான்னா அதுவும் கிருஷ்ண பக்தி தான் பண்ணினான். யார்? பிரஹ்லாதன். கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா நவேத ஜெகதீதிருஷம். எல்லாருக்கும் 9 கிரகம்தான் இருக்கும். 10வது ஒரு கிரகம் இருக்குது, அதுதான் கிருஷ்ண கிரகம்னு பேர். பாக்கி கிரகம்லாம் பிடிச்சா கொஞ்சம் நேரத்தில் விட்டுடும். இந்த கிருஷ்ண கிரகம் பிடிக்காது, பிடிச்சா விடாது. அப்படியே கிருஷ்ண கிரக கிரகீதாத்மாவா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்தான். அந்த பிரஹ்லாதனில் நாரதர் சொல்கிறார், இந்த நரசிம்மர் யார் தெரியுமா? இந்த அங்கே கதை கேட்குறது கிருஷ்ணனே கேட்டுருக்கான். இந்த நரசிம்மர் யார் தெரியுமா? இந்த கிருஷ்ணன் தான்ப்பா அன்றைக்கி நரசிம்ம முகமுடி போட்டுன்னு வந்தார், அதுதான் இந்த கிருஷ்ணலீலை தான் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்துலேயும் கிருஷ்ணானுபாவோ கஜராஜ மோட்சணம். கிருஷ்ணன் தான் வந்து அந்த யானையை காப்பாற்றினா. கிருஷ்ணனுக்கு ரொம்ப யானைனா பிடிக்கும். குருவாயூரில் டெய்லி சாயங்காலம் 3-2 காலம்பரை சாயங்காலம் போய் யானை மேலே சுற்றின்னு இருக்கான். இப்படி யானைனா இன்றைக்கி யானைத்தாவலன்னு வச்சுட்டு யானையெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கான். இப்படி யானைனா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி அதனால் அந்த யானை கத்துறதேன்னு யாரும் காப்பாற்ற வரல, அதுக்காக ஓடி வந்து காப்பாற்றினான் வந்து அதுவும் கிருஷ்ணலீலையாக வர்ணிக்கிறார். அமிர்த மதனும் அதுவும் கிருஷ்ணனுடைய லீலை தான். ஏன்னா மோகினி வேஷம் போட்டால் எடுப்பாக இருக்கிறது யாருடானா கிருஷ்ணனுக்கு தான். புல்லாக்கு இதெல்லாம் ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டால் கிருஷ்ணன் தான் மோகினியாக வந்தான் என்று வர்ணிக்கிறார். அப்புறம் வாமனாவதாரம். வாமனாவதாரமும் கிருஷ்ணன் சொல்கிறான், வாமனத்வாச்ச வாமனஹா. தேவிக்கு அம்மாட்ட சொல்கிறான், நான் உனக்கு முன்னாடி குட்டி பையனை உனக்கு அவதாரம் பண்ணினேன்னு தேவிக்கு அம்மாட்ட சொல்கிறான். நீ நோடு குழந்தை பிறந்த என்னெல்லாமோ இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கு, நீ சுத்த பசு கிருஷ்ணியாக இருந்த, நீ வாமனனா பிறந்தேன்னு அப்படின்னு யோசிக்கிறா. அதை பற்றி புரிஞ்சுட்டான். சத்தியமே வியாகிருதம் சரி. நான் ஏதோ போய் சொல்கிறேன், குழந்தை ஏதோ இஷ்டத்துக்கு அளந்து விடும். சின்ன குழந்தைகள்லாம் அங்கே போனால் இங்கே போனால் சிலது ஒரிஜினலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து விடும். அது மாதிரி தான் கிருஷ்ணன் ஏதோ சொல்கிறானோன்னு தேவகி நினைக்கிறாள். அப்படி இல்லைம்மா, நான் சொல்கிறதுலாம் சத்தியம்மா, சத்தியமே வியாகிருதம் சதி. அதுக்காக தான் அவனுக்கு அதெல்லாம் மறந்து போயிடுத்து. உனக்கு 2 ஜென்மமாக அவனுக்கு அவதாரம் பண்ணியிருக்கேன், மறந்து போயிடுதுங்கிறதுக்காக இப்போ 4 கையே காமிச்சாலாவது ஞாபகம் வருவேன்னு பார்த்தேன். அப்போ உனக்கு ஞாபகம் வரல, அதுக்காக சொல்கிறேன், நான் தான் உனக்கு வாமனனாக பிறந்தேன் என்று சொல்லி. அதன் பிறகு அம்பரீட சரித்திரம். அம்பரீஷனும் பிருந்தாவனத்தில் தபஸ் பண்ணினான். அங்கேயும் அம்பரீஷனும் ஆரிராதைஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்யசீலையா, அங்கே போய் கிருஷ்ணனை ஆராதனை பண்ணினான். அம்பரீட சரித்திரத்தையும் சொல்கிறார்.
ராமாவதாரம் எதிரானா கிருஷ்ணன் தான் ராமரா பண்ண லீலை. ஏன்னா தர்மபுத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ஒரு தால்பியர் அவரை வந்து சொன்னார், இந்த கஷ்டம்லாம் நீங்கணுன்னா ராமாயணம் படித்தா நவாகம் பண்ணினா சரியாக போயிடும்னார். ராமாயண நவாகம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவாகுமே, எல்லோரும் ஆளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணணுமே, கையில் அவ்வளோ பைசா இல்லையேன்னு சொல்ல கிருஷ்ணன் சொன்னால் நீங்கள் கவலைப்படாத நான் நடத்தி வைக்கிறேன்னு கிருஷ்ணனே துவாரகையிலேருந்து எல்லா சாமான்லாம் எடுத்துன்னு வந்து பந்தல் போட்டு நவாகம் தால்பியர் சொல்கிறார். தர்மபுத்திரரை கேட்குறார். நவாகம் முடிஞ்சுது. நவாகம் முடிஞ்ச உடனே இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கிருஷ்ணன் நடத்தி கொடுத்தானே, அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல கிருஷ்ணனை காணும். கிருஷ்ணனே கோதண்டபாணியாக இருக்கிறான். கோதண்டபாணியாக வந்து நமஸ்காரம் பண்ணுறார். உடனே கிருஷ்ணனே ராமராக இருந்து நீ கவலைப்படாத, வனவாசம் முடிஞ்சு குருட்சேத்திர யுத்தம்லாம் முடிஞ்சு நீ சௌக்கியமாக இருப்ப அப்படின்னு சொன்னான். மறைஞ்சிட்டான். அப்புறம் அந்த கோதண்டெல்லாம் காணும். அப்புறம் கிருஷ்ணன் எதிரே நான் என்ன சொன்னேன் எனக்கு என்ன புரியலே அப்படிங்கிறான். இது மாதிரி நிறைய அண்ணா பண்ணியிருக்கான். சில சமயம் சொல்லுவா, அப்புறம் என்ன சொன்னேன் என்னமோ சொன்னேன், என்னை மறந்து போயிடுறேன், என்ன எனக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்பா. ஒரு பொண்ணும் கொஞ்சம் ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு பொண்ணும் அப்படியே வந்துட்டு இருந்தா. திடீர்னு அண்ணா கொண்டு வா, திருமலைக்கு கொண்டு போவல அப்படின்னு காலால் ஒரு உதச்சா அவள் தலையில் உதச்சி அப்படியே மறந்து விழுந்தா. அப்புறம் எழுந்துட்டா. இப்போ என்னமோ சொன்னேன், என்ன சொன்னேன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் சொல்லலை, அந்த குழந்தைய திருமலைக்கு ஆயிடுச்சுன்னு போனோம், பெருமாள் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு. அப்படி சில சமயம் பகவத் பாவம் வரும். அது மாதிரி இங்கே கிருஷ்ணனுக்கு ராமர் பாவம் வந்துடுச்சு. ஆரம்பத்திலே யசோத ராமாயணம் சொல்லும்போதே ராமர் பாவம் வந்தது. அது மாதிரி இப்போ அந்த யசோத ராமாயணம் சொல்லும்பொழுது ராமோ நாம பபூவகும் ததபலா சீதேதிகும், அந்த கிருஷ்ணன் யசோத கதை சொல்கிற மாதிரியும் கிருஷ்ணன் கதை கேட்குற மாதிரியுமே ஸ்லோகம் போட்டிருக்கார் லீலாசுகர். ராமோ நாம பபூவ ததபலா சீதேதி தௌ பிதுஹு வாச்சா. யசோத குழந்தைக்கு தட்டின்ண்டே ராமன் ஒருத்தர் இருந்தாருப்பா, அவள் ஆத்துக்காரி சீதேன்னு பேர், அவள் 2 பேரும் வாச்சா அவள் வந்து பஞ்சவடிக்கு போனா காட்டுக்கு. அப்போ ராவணன் தாமாஹரத் ராவணஹா, அந்த சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான். டேய் லட்சுமணா வில்லேடு அப்படின்னா வந்துடுத்து. பாவத்தில் வந்தோடனே யசோதை பயந்து போயிட்டா, என் குழந்தைக்கு சாமி வந்து கொடுத்து அப்படின்னு உடனே கற்பூரம்லாம் காமிச்சு நமஸ்காரம்லாம் பண்ணி பானகம்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டான். அவன் நினச்சிருந்தா ராமாயணம் சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு ஆவிர்பாவம் வந்துடுத்து, சாமி வந்துடுத்து நினச்சிருந்தா. இவன் தான் ராமன் அவளுக்கு தெரியல, அவளுக்கு சாமி வந்துடுத்து அப்படின்னு நினச்சிருந்தா. அண்ணா சொல்லுவார், பாவம் அந்த ராமர் கோட்டை விட்டுட்டார், இந்த ராமர் கோட்டை விடலை. உடனே சொப்பனத்தில் ராமாயணம் கதை கேட்கும்பொழுதே சீதையை அப்பயே வில்லெடுத்து யுத்தத்துக்கு கிளம்பினார் அப்படின்பா. அப்படி கிருஷ்ணனே ராமராக தரிசனம் கொடுத்தான்னு சரித்திரம் ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ஆரம்பித்து 90 அத்தியாயம் விஸ்தாரமாக சொல்கிறார். கிருஷ்ண லீலைகள், பால லீலைகளும், அதே மாதிரி பிருந்தாவன லீலைகளும். பிருந்தாவன லீலைகளே ராசம் பரம் பாவையே. பகவானுடைய லீலைகள் நானா சாஸ்திர புராண அண்ணா கோவிந்த கதாமிருதம் கிரந்தத்தில் சொல்கிறார். நிறைய வேத புராணங்கள்லாம் இருக்குது. சர்வவேத இதிகாசானாம் சாரம் சமுதிருதம், எல்லாத்தினுடைய சாரம்தான் பாகவதம். அந்த பாகவதத்தினுடைய சாரம் தசமஸ்கந்தம், அதனுடைய சாரம் இந்த ராசலீலை, அதனுடைய சாரம் கோபிகா கீதம் அப்படின்னு அந்த ராசம் பரம்பாவையே அந்த ராசலீலையை வர்ணிக்கிறார். ராசம் ரசோ வைசஹா, ரசம்னா கிருஷ்ணன். அந்த ரசனான கிருஷ்ணனை எப்பொழுதும் தரிச்சுன்னு இருக்கிறதுனாலே தான் அவளுக்கு ராதா அப்படின்னு. ராஜ்யத்தே யா பகவதா, ஏன் ராதான்னா எப்பொழுதும் யாரை கிருஷ்ணன் பூஜை பண்ணுறானோ, பகவான் யாரை பூஜை பண்ணுறானோ அவ ராதா. ராஜ்யத்தேயா பகவதா அப்படின்னு. பிருந்தாவன நிகுஞ்சஸ்தா, பிருந்தாவன நிகுஞ்சங்களில் யாரை கிருஷ்ணன் ஆராதிக்கிறானோ அவள் ராதான்னு. ராதா நாமத்துக்கு பல நிர்வச்சனங்கள் இருக்குது. அப்படி ராதா கிருஷ்ண லீலைகள் அப்போ சுருக்கமாக சொன்னார். அதுக்குள்ளே கேள்வி கேட்டான், அப்புறம் நிறுத்திட்டார். அப்புறம் நௌகாலியில் நிறைய லீலையெல்லாம் இருக்குது. பார்த்தார் இதெல்லாம் சரியாக வராது, சுகர் பார்த்தார். அப்புறம் வேறு இன்னொரு அவதாரத்தில் சொல்லிக்கலாம்.
பவத்து உபபுராணகம், பிருந்தாவன மகாத்தியமாக பாகவதத்துக்கு ஒரு உபபுராணமாக அப்புறம் வந்து பண்ணிக்கலாம்னு சுகர் அப்புறம் பரீட்சத்துக்கு அதை சொல்லலை. நமக்கு கிடச்சிது பிருந்தாவன மகாத்தியமாக. அதன் பிறகு பகவான் அக்குரூரோட கிளம்பி கம்சவதம் பண்ணி துவாரகா நிர்மாணம் பண்ணி துவாரகையில் ருக்மிணியை ராதா பிருந்தாவனே வனே ராகவத்வே பவத் சீதா வாசுதேவேச்ச ருக்மிணி ராதா பிருந்தாவனே வனே. ஒரே தேவி பிருந்தாவனத்தில் ராதையாக இருக்காள். இங்கே கிருஷ்ணனா வந்தவுடனே இங்கே ருக்மிணியாக வந்துட்டா. அதே மாதிரி சத்யபாமாவெல்லாம் சகிகள் சொல்கிறோமே பிருந்தாவனத்தில், அந்த யார் சகிகள் எந்தெந்த அவதாரமாக வந்தாங்கிறத ஜீவகோஸ்வாமி அண்ணாவும் எழுதியிருக்கா. அவெல்லாம் மறுபடியும் இங்கே பிருந்தாவனத்துலேருந்து சூக்ஷ்ம ரூபத்தில் கிருஷ்ணனுக்கு, அவள் வேறு ரூபத்தில், அவள் இங்கே ஒரு பிருந்தாவனத்தில் ஒரு ரூபத்தில் இருந்தாலும் 2-3 ரூபம் அவளுக்கு எடுத்துக்க முடியும். கிருஷ்ணனை மாதிரி கிருஷ்ணன் தான் 16,108 ரூபம்னா, இவாளும் வேறு ரூபத்தில் லட்சுமிகளாக மகிழ்ச்சிகளாக வந்து கண்ணனுக்கு சேவை பண்ணுறார்கள். அதை நாரதர் வந்து பார்த்தார். அது அவருக்கு கிடைச்சது பாக்கியம். அதன் பிறகு தர்மபுத்தர் ராஜசூய யாகம் பண்ணணுன்னே அவருக்கு அடிச்சது பாக்கியம். எல்லா தேவிகளோட, சில பேருக்கு ஒரு மணியோட 2 மணியோட எல்லா மணிகளோட போய் சில பேருக்கு பாக்கியம். அது மாதிரி சில பேருக்கு பாக்கியம். அது மாதிரி இந்த தர்மபுத்தருக்கு 16,108 லட்சுமியோடு போய் பகவான் அங்கே இருந்து ராஜசூயம் பண்ணி வச்சார். அதன் பிறகு தன்னை ஆசிரித்த குச்சேலருக்கு பகவான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதே தம்பதியாக பாத பூஜை பண்ணணுங்கிறதுக்கு தான். கிருஷ்ணன் பாத பூஜை பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வேணும்னா அது சுதாமா தான். ஏன்னா கிருஷ்ணனுடையே படித்து கிருஷ்ணன் தியானமே பண்ணிட்டு கிருஷ்ணஸ்வரூபமாக இருக்கார், வேதம் படித்தவர். அதனால் அந்த சுதாமாவை கூப்பிட்டு பகவான் தான் ஸ்வயம் சக்யு சமர்கணம், அன்றைக்கி கிருஷ்ணன் சொன்னால் செய்கிறதுக்கு 1000 பேர் இருந்தால் கூட தானே சந்தனம் அரைச்சி, தானே மாலை கட்டி, தானே எல்லாம் பண்ணிட்டுருக்கான். இல்லை நீங்களே பண்ணி, நாங்கள் பண்ணணும், நான் தான் பண்ணணும் எல்லாம் அவனே பண்ணிட்டுருக்கான். என்ன பண்ணுறான், எதுக்கோ சம்திங் ஏதோ பூஜை பண்ண போகிறாருன்னா பகவானுடைய கிருஷ்ணன் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான், அந்த பூஜைக்கு இல்லை வேறு ஏதோ பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் குச்சேலர் வந்த பிறகு தான் ருக்மிணிக்கே குறைஞ்சிது. ஆகா, இவருக்காக தான் இவ்வளோ காலம்லேருந்து சீக்கிரம் எழுந்து குளித்து ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு அந்த குசேலருக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிட்டு பகவான் லோகபாவனகாங்கிறார். இந்த இடத்துல உலகத்தையே எந்த பகவானுடைய பாத தீர்த்தம் பாவனமாக்குறதோ அந்த பகவான் குச்சேலருடைய பாத தீர்த்தத்தை சிரசில் போட்டுட்டானே சொல்லிட்டோம். அந்த குச்சேலரத்தை எப்படி தான் தாங்கினாரோ தெரியாது. அவர் பார்த்தார், வேறு வழி இல்லை, பூஜை பண்ணால் ஒருத்தர் உட்காந்துருமே, அதுக்காக உட்காந்து வச்சுருக்கா போலக்குன்னு கிருஷ்ணனை உட்காந்துட்டுருக்கார். உட்காந்துட்டு அவரோட குரு, தனக்கு கிடைச்ச குரு சங்கமத்தை கிருஷ்ணன் பேசிக்கிறான். அவளுக்கு குரு அனுபவம் உண்டே, அதை பேசிட்டு குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணா பிரசாந்தையே, நம்ம குரு கிருபையினால்தான் தான் சௌக்கியமாக இருக்கோம்ப்பான்னு பேசி அதன் பிறகு குருட்சேத்திரத்தை பார்த்தா நமக்கெல்லாம் சண்டை போடணும்னு தோணும். கிருஷ்ணன் பார்த்தான், அவ்வளோ பெரிய இடமா இருக்குது, இங்கே ஒரு சத்சங்கம் வச்சுக்கலாமேன்னு கூட எல்லா 16,108 பத்னிகளையும் எல்லா கோபிகைகளையும் உலகத்தில் எல்லாம் கேரளாவில் கிருஷ்ண பக்தால் இருக்கா. அங்கே சொல்கிறார், கேரளான்னு குந்தின் ஆனர்த்த கேரளான்னு, கேரள பரியந்தம் கிருஷ்ண பக்தல் ஆல் இந்தியா இருக்கா. எல்லாரையும் வரவழைச்சி எல்லாருக்கும் ஒரு தரிசனம் கொடுத்து எல்லாரும் பரஸ்பரம் அவாவாளுக்கு உள்ள கிருஷ்ண அனுபவத்தை அவாவா பேசிக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சுகர் தான். அவள் என்ன பேசுகிறா, இவா என்ன பேசுகிறா, அங்கங்கே போய் வீடியோ எடுத்து அங்கே குந்தியும் வசுதேவரும் என்ன பேசிக்கிறா, இங்கே யசோதையும் ரோஹிணியும் என்ன பேசிக்கிறா, யசோதா ரோஹிணி தேவிக்கு அவள் பழைய செட்டு, அது மாதிரி கோபிகளும் கிருஷ்ணன் என்ன பேசிக்கிறா, அங்கே முனிவர்கள் என்ன பேசிக்கிறான்னு எல்லாத்தையும் போய் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தார். நல்ல வேலை அவர் ஈஸியாக கிளியாக இருக்கிறதுனால பறக்கிறதுனால அங்கங்கே போய் டக்குன்னு உட்காந்து கேட்டு திரௌபதியும் கிருஷ்ண பத்னிகளும் பேசிண்டா. கிருஷ்ண பத்னிகளை பார்த்து திரௌபதி கேட்டுண்டா, நீங்கள்லாம் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டா அவனை கடகண்ணில் போய் சாமான் வாங்க வேண்டாம், எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டாம், அது ஒன்று இது ஒரு காரியம் பண்ண வேண்டாம், சும்மா அதில் நிம்மதியாக கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமாக இருக்கலாம், அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிடலான்னு கேட்க அப்போ தான் சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் அந்த கிருஷ்ணனுக்கு பாத சேவை பண்ணணும், அந்த பாத தோழி இங்கே சிரசில் விழணும். பிரஜஸ்திரியோ யத்வாஞ்சந்தி புலிந்தியஸ்திருண வீருதகா காவச்சாரயதோ கோபாக பாதஸ்பர்ஷம் மகாத்மனஹா. அந்த கிருஷ்ணனுடைய பாத சேவை கிடைக்கணுமே, அதுக்காக தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோன்னு எல்லா தேவிகளும் சொல்கிறா, ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணுறோன்னு. இந்த சத்யபாமா மாத்திரம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன்னா யாருக்காக ஒருத்தருக்கு பதிலுக்கு கிருஷ்ணன் பண்ணணுமே, கிருஷ்ணன் அவளுக்கு பண்ணுவான் போல இருக்குது. பாக்கி பேர்லாம் அவள் ஏதோ கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறா. பிரபவேபி தத்தாம் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறா, அது வரையும் சந்தோஷம். அதன் பிறகு தேவகிக்கு
அந்த மறைஞ்சு போன குழந்தைகளை மறுபடியும் கம்சன் கொண்ட குழந்தைகளை திருப்பி கொடுக்குறான். அப்புறம் சந்தான கோபால உபாக்கியானத்தில் பிராமண குழந்தைகளை திருப்பி கொடுக்குறான். அப்போ தான் வைகுண்டநாதனே பார்த்துட்டு, கிருஷ்ணா நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு லட்சுமி சொன்னால், இப்போ நேராக உன்னை பார்த்த பிறகு தான் எனக்கே தோன்றுது, போரும் சீக்கிரம் அவதாரத்தை முடிச்சுட்டு இங்கே வந்துடும், நம்ம சேர்ந்து இங்கேயே இருப்போம். கிருஷ்ணனை பார்த்து யாரோ ஆசைப்பட்டால் பரவாயில்ல, த்விஜாத்மஜாமே யுவையோடு திதிருஷ்ணா, கிருஷ்ணனை பார்த்து ஒரு கோபி விரகப்பட்டால் பரவாயில்ல, வைகுண்டநாதனே விரகம் இருக்கு, உன்னோட விரகம் என்னால் தாங்கிற கிருஷ்ணா சீக்கிரம் வந்துட்டு போகிறோம், அவதாரக்காரெல்லாம் போகிறோம் அப்படின்னு வைகுண்டநாதனே பார்த்து கிருஷ்ணனை பார்த்து மயங்கினார்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் உத்தவனை ஒரு காரணமாக வச்சுட்டு நமக்கு பகவான் உபதேசங்களை பண்ணுறான், வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிற உபதேசங்கள்லாம் பண்ணி கடைசியில் உத்தவனுக்கு என்ன வேணும் கேட்க அவன் காலை பிடிச்சின்னு அழுறான், எனக்கு பக்தி தான் வேணும்னு. பக்தியிலேயே சிறந்தவன் உத்தவன் சொல்லிட்டு இருக்கோம், அவன் பக்தி இல்லை, என்ன பண்ண நம்மளாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பக்தி வேணும். நமோஸ்துதே மகாயோகின் பிரபன்ன மனுஷாதிமாம் யதா த்வச்சரணாம்போஜே ரச்சிஸ்யாதன பாயினி. காலை கட்டிட்டு அழ, காலை மாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாதுகையை கொடுத்தான். ஏன்னா பாதுகையோடு தான் போட்டுருக்கான், அந்த பாதுகையோடு அப்படி பாதுகையோடு சேர்த்து காலை கட்டின்றான் நெஞ்சில் உத்தவன். காலை மாத்திரம் எடுத்துட்டான், அந்த பாதுகையை ஹிருதயத்தில் கட்டிண்டு தலையில் வச்சுண்டு உத்தவன் பத்ரிகாசிரமம் கிளம்பினான். அதன் பிறகு தாருகனுக்கு போக சொல்லிவிட்டு பகவான் கிளம்புற டயத்தில் எல்லா தேவர்களும் வந்து நிற்கிறார்கள். நான் பகவானை ஒண்டியாக கூப்பிடக்கூடாதுன்னு பிரம்மா சரஸ்வதியில் வந்திருக்கார். அததத்ராகமத் பிரம்மா பவான்யாச்ச சமம் பவஹா. பார்வதியோட பரமேஸ்வரன், இந்திராணியோட இந்திரன் எல்லாரும் தம்பதிகளாக வந்து கிருஷ்ண நீங்கள் உங்கள் லோகத்துக்கு போகும்பொழுது, கோலோகத்துக்கு போகும்பொழுது எங்கள் ஊருக்கும் வரணும் என்று சொல்ல, ஆனால் யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலை. கிருஷ்ணன் அப்படியே கண்ணை மூடினான். பத்மநேத்ரே ஞமீலயது லோகாபிராமாம் ஸ்வதனும் தாரணா தியானமங்கலம் யோகதாரணயாக்னேயா அதக்துவாதாமா விசத்ஸ்வகம். அடுத்த க்ஷணம் ஒரு ஜோதி ரூபத்தை எடுத்தான். சாதாரணமாக யோகிகள்லாம் சரீரத்தை விட்டுட்டு போவா, பீஷ்மர் மாதிரி. சில யோகிகள் சரீரத்தை பொசுக்கிடுவா, ஷரபங்கர் மாதிரி. கிருஷ்ணன் ஒரு யோகேஸ்வரனாச்சே, சரீரத்தை விட்டானா, சரீரத்தை பொசுக்கினானான்னா பொசுக்கலைன்னு விட்டார். ஏண்டானா தாரணா தியானமங்கலம். மறுபடியும் மீராவை வந்து பார்க்கணுன்னு சொன்னால் தரிசனம் கொடுக்கணுமே, ஜனாபாய் பார்க்கணுன்னு சொன்னால் தரிசனம் கொடுக்கணுமே. அதனால் சரீரத்தை பொசுக்கலை, ஜட சரீரமாக விட்டுட்டும் போகலை, அந்த சரீரத்தோடையே மறைஞ்சு விட்டான்னா. அதக்த்வா தாமாவிஸ். எங்கே மறைஞ்சான்னா திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். பாகவதத்தில் மறைஞ்சான் என்று சொல்லி முடிக்கிறார். அதன் பிறகு துவாதச ஸ்கந்தத்தில் கலியுகத்தில் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் நாமகீர்த்தனமே எல்லா தோஷத்தையும் நீக்கும் என்று சொல்லி, அப்புறம் வேத விபாகம் மார்க்கண்டேய சரித்திரத்தை சொல்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. பாலமுகுந்தனாக மார்க்கண்டேயரை வந்து எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்து அதை கொடு இது கொடு எதுக்கு வரம் கேட்பா. இவர் வித்தியாசமாக வரம் கேட்ட ஒரு ஆள் இவர் தான். கிருஷ்ணா உன் மாயையை பார்க்கணுன்னார். கிருஷ்ணன் சிரித்தானா. ஏன் சிரித்தானா? என் சிரிப்பு தான் மாயை. ஆனால் ஹாசோ ஜனோன்மாத கரீச்ச மாயா. ஆனால் கிருஷ்ணன் கருணா பிரபு. மாயையை பார்க்கணுன்னு சொன்னாரே தவிர மாயையை மாத்திரம் காட்டலை, அந்த மாயையில் தன்னையும் சேர்த்து காட்டினான். மாயா தரிசனம்னு அதில் பாகவதத்தில் இருக்கும். நான் மாயா தரிசனம் படிக்க மாட்டேன், மாயா அதர்சனம்னு படிப்பேன். ஏன்னா மாயையை மாத்திரம் காட்டலை, அந்த பிரளய ஜலத்தில் தன்னையும் சேர்த்து காட்டினான். தன்னையும் சேர்த்து காட்ட அந்த ஆளில் கிருஷ்ணனை பார்த்து அவனுக்குள்ளேயே போய் வெளியில் இவ்வளோ கஷ்டப்பட்டார். கடைசியில் அவனுக்குள்ளே போனோடனே ஒரு சமாதானம் ஆச்சு. திருப்பி கண்ணை திறந்தா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோமே, அதுதான் மாயை அப்படி தெரிஞ்சிருந்தார். என்ன காட்டுறான்னா உலகமே அழிஞ்சாலும் நானும் என் பக்தனும் கடைசி வரையும் இருப்போம் அப்படிங்கிறத காட்டுறான். அதன் பிறகு சங்கிரகாத்தியாயத்தை சொல்லி அதுலேயும் ஹரயே நம இத்யுச்சைகி முச்சியதே சர்வபாதகாத். ஹரயே நமஹான உறக்க கூப்பிட்டு சொன்னோம்னா நம்முடைய பாதகங்கள்லாம் நீங்கி க்ஷேமங்களை ஏற்படும் என்று சொல்லி மறுபடியும் சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் வந்தார். சம்சார சர்ப்பதஷ்டம் யோ. ஒன்று குரு அல்லது கிருஷ்ணன், இவா ரெண்டு தான் தஷ்டம் ஜனம் சம்பதிதம் விலேஸ்மின்னு காலாகினா. காலமாகிய பாம்புங்கிறார்,
சம்சார பாம்புங்கிறார். இங்கே உத்தவன் சொல்கிறார், என்னை காலமாகிய பாம்பு கடிச்சிருத்து, கிருஷ்ணா நீ தான் உன்னுடைய வார்த்தையால் காப்பாற்றணுன்னார். இங்கே சம்சார சர்ப்பங்கிறார். சாதாரண சர்ப்பம் கடித்தா சாதாரண கருடன் மந்திர ஜபம் பண்ணுற மந்திரவாதி வந்தால் போகும். இந்த சம்சார சர்ப்பத்துக்கு மந்திரவாதி சுகர் தான். அது என்ன மந்திரம்னா அந்த பாகவதம் தான் மந்திரம். அதனால் நம்மளை காப்பாற்றுறார். மறுபடியும் பிறவி எடுக்கக்கூடாது. ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான்னு இப்படி இதெல்லாம் பார்த்தா ஜென்மா வேண்டான்னு தோணும். ஆனால் மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறதா இருந்தால் பவே பவே யசா பக்தி, உன்னிடத்தில் பக்தி பண்ணக்கூடிய ஒரு ஜென்மா எனக்கு வேணும். மெட்ராஸில் ஒரு மாமி இருந்தால் ரொம்ப ஏகப்பட்ட உடம்புல ஏகப்பட்ட வியாதி, ஏகப்பட்ட மூச்சு விட்றே ரொம்ப கஷ்டப்படுவாள். ஏதோ ப்ராப்ளம். அந்த மாமி ஒரு சப்தாகத்துக்கு வந்தால் நல்ல பாகவதம் படிப்பாள். நான் பஞ்சமஸ்கந்தம் படிக்கிறத பார்த்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்து பிறவியே வேண்டான்னு நினச்சேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு உங்களை மாதிரி பஞ்சமஸ்கந்தம் படிக்கணும், அதுக்காக இன்னொரு தடவை பிறந்து உங்களை மாதிரி பாகவதம் படிக்கிறதுக்காக ஒரு பிறவி கேட்க போகிறேன் கிருஷ்ணன்ட்ட அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படி பாகவதம் படிக்கிறதா இருந்தால் பிறவி எடுக்கணும், இல்லாட்ட பிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு. பவே பவே யசா பக்தி, அப்படி ஒரு பக்தி பண்ணக்கூடிய ஒரு பிறவி வேணும்னு கேட்டுண்டு நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். துக்கங்களுக்கு காரணம் பாபம். அந்த பாபம் நீங்கள் ஹரையே நமஹான்னு அவரை நமஸ்காரம் பண்ணினா போகும் என்று நாமகீர்த்தன மகிமையோட பாகவதத்தை முடிக்கிறார். இந்த சப்தாகம் பல டேட்டு மாற்றி ஒரு வழியாக இந்த டயத்தில் நடக்கிறது. ஏன்னா எனக்கும் எல்லோரும் நான் தான் வரணுங்கிறா. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே டயத்தில் 2-3 சப்தாகம் சேர்ந்து வந்துடுச்சு. கிண்டலாக சொல்லுவாள், அண்ணாவோட மருமான் ஜானகி ராமன்னு என்னை பார்த்து சொல்லுவான், எல்லோரும் ஒரு வாரத்தில் ஒரு சப்தாகம் தான் பண்ணுவா, சந்துரு 7 நாளைக்கு 7 சப்தாகம் பண்ணுவாள். ஏன்னா எல்லோரும் டேட்டு கேட்டுனே இருக்கா, என்ன பண்ணுறது? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சப்தாகம் பண்ணினோம். நீங்கள்லாம் வந்து கூட படித்தேன், ரொம்ப சந்தோஷம். நான் தொடர்ந்து சப்தாகம் பண்ணும்போது தொண்டைக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. நீங்கள்லாம் வந்து கலந்துட்டேன். சப்தாகத்தில் கலந்துட்ட எல்லாருக்கும் கிருஷ்ணன் கருணையை பண்ணணும். என்ன கருணைன்னா நமக்கு சத்சங்கம் தான் வேணும் எப்பொழுதும். பகவான் சத்சங்கமோஸ்து சததம் ஹரிபக்தி ரஸ்து, அந்த சத்சங்கத்தை பகவான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண स्वजनहृदमल सरोवर विकसित सरसीरुग मृदु चरणा गंभीर गमन करुणायतन नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना हेम शैल समधीर उदारा करुणा वारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। राधे कृष्णा।